இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். வளமை குழுவை கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை, நீதியே வேண்டும், வவுனியாவில் உறவுகள் போராட்டம். காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதியே தேவை, நிதியுதவி தேவையில்லை என வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் நேற்று வவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக வலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் இருந்து விலக அனூர் அரசாங்கம் தீர்மானம் என்ற ஒரு செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. அதன்படி ஓட்டோ டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம் ஒக்டோன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாவாக விற்பனை செய்யப்படவிருக்கிறது. ஒக்டோன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாவாக விற்பனை செய்யப்படவிருக்கிறது. மண்ணெண்ணெய் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாவாக விற்பனை செய்யப்படவிருக்கிறது என்று எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. யாழில் காணாமல் போன கடத்தொழிலாளர்களை தேடும் பணிகள் தீவிரம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மற்றும் கற்கோவளம் பகுதிகளில் இருந்து கடத்தொழிலுக்காக சென்று காணாமல் போயிருக்கக்கூடிய 4 கடத்தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், தையிட்டி விகாரைக்கு எதிராக காணி உரிமையாளர்கள் போராட்டம், விகாரை பகுதியை புகைப்படம் எடுத்த 2 இளைஞர்கள் கைது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கடமிடப்பட்ட செய்திகளாக வெசாக்கை முன்னிட்டு 61 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு என்ற ஒரு செய்தியும், அதே போல சுழிபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வெசாக் கொண்டாட்டம் என்று அதற்கான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வவுனியாவில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் வைகாசி விசாகன நாளில் பாலாவி தீர்த்தத்தில் தீர்த்தோற்சவம் கண்ட மாதோட்ட நகருரை திருக்கேதீஸ்வர பெருமான் என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பிக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம், இதுவா மதச்சார்பற்ற அரசியலமைப்பு, வலிகிழக்கு தவிசாளர் கேள்வி. பௌத்தத்தின் பெயரால் முன்னெடுக்கப்படும் பேரினவாதத்திற்குள் மட்டும் அரசு கட்டுப்பட்டிருக்கவில்லை. மேலாக பௌத்த துறவிகளின் பாரதூரமான குற்றங்களுக்கும் ஒழுக்கமின்மைகளுக்கும் கூட அரசு கட்டுப்பட்டிருக்கிறது என்பதை குற்றமிழைக்கும் பௌத்த துறவிகளை எவ்வாறு நீதிமன்றங்களில் நிறுத்துவது என்ற ஜனாதிபதியின் இயக்கம் புலப்படுத்துவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றப் போவது யார், பெங்களூர் குஜராத் அணிகள் என்று பல பரீட்சை என்ற ஒரு செய்தியும், அதே போல ராஜஸ்தானின் கனவை கலைத்து இறுதிப் போட்டிகள் நுழைந்தது குஜராத் என்ற ஒரு செய்தியும், குறைந்த பந்துகளில் அதிக ஓட்டங்கள், ரசலின் சாதனையை தகர்த்த சூரியவன்சி என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. ஈழத்தில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை, பாராளுமன்றத்தில் நினைவு கூறல்கள் எதற்கு, விளக்கம் கூறுகிறார் சன்னையே சுமன. இலங்கையில் எக்காலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் எந்த விதமான தமிழ் இனப்படை படுகொலைகளும் இடம்பெறவில்லை. பாராளுமன்றத்திற்குள் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படுவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு உடனடியாக தமது உத்தியோகபூர்வ நிலைநாட்டை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் உப தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் சன்ன ஜெயசுமன வலியுறுத்தி இருக்கிறார் என்று அது ஒரு செய்தியாகும். அதே போல பௌத்தத்தை அளிப்பதற்கான சூழ்ச்சிகள் அதிகரிப்பாம் தேசிய பிக்குகள் ஒன்றியம் தெரிவிப்பு. பௌத்த மதத்தின் தூண்களாக கருதப்படும் பிக்குகள், பிக்குணிகள், உபாசகர்கள் மற்றும் உபாசிகைகள் ஆகியோரின் அடிப்படைகளை சிதைத்தும் பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் எலபத்கம ஞானரத்ன தேரர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தியோடும், சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டியது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. செலவை ஈடு செய்யும் வகையில் மின்சாரம், எரிபொருள் விலைகள் நிர்ணயம், சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஜனாதிபதி உறுதி. செலவை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் முறையை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தலை நடாத்தாதும் மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு வேரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே பஞ்சசீலமும் பஞ்சமா பாதகமும் மற்றும் அபிமன்சுவனுடைய கட்டுரை பிரதான கட்டுரையாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆலடி மாநாட்டிலே வெட்டு மிஷின் கொட்டியனில் வயல் முழுக்க முளைத்திருக்கின்ற ஆதித்தன் அவர்களுடைய
ஆலடி மாநாடு பிரசுரமாகி இருக்கிறது. வியாசர் பதில்கள் பக்கத்திலே மாதகளை சேர்ந்த தேவா அவர்கள் நல்லது கெட்டதை எப்படி பிரித்து பார்ப்பது வியாசரை என்ற கேள்விக்கும் நல்லதை பாலென எடுத்துக் கொள்வோம், அதில் கலக்கும் நீர் கெட்டது, இதை பகுத்தறிவதற்கு நாம் அன்னமாக இருக்க வேண்டும் என்றில்லை. பாலை அளவீடு செய்யும் லெக்டோமீட்டர் இருந்தாலே போதும். மலிவு விலையில் உடுப்புகள் போட்டு விற்பனை செய்வார்கள். அதில் மலை போல உடுப்புகள் குவிந்து கிடக்கும். அதில் நல்லது எமக்கு எது, அளவானது எது என்று தெரிவு செய்கிறது அல்லவா? பிறகே இது தொடர்பில் மனம் வருத்திக் கொள்ள வேண்டும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் மதவாதம் இலங்கையை விட்டு அகன்று போகுமா வியாசரை என்ற கேள்விக்கும் பெரும்பான்மை சிறுபான்மை எனும் பாகுபாடு இந்த நாட்டிலிருந்து என்றைக்கு துடைத்தெறியப்படுகிறதோ அன்றைக்கே இங்கு மதவாதம் அற்று போகும். ஏனெனில் சிங்கள மக்களிடம் தாம் சிங்கள பௌத்தர்கள் என்ற பெருமை மிகு குணம் இருக்கவே செய்கிறது. அந்த பெருமை பித்தம் முத்தி பௌத்தரான கதையாய் சிங்கள பௌத்தம் என்பது ஒரு இனவாத மதவாத அடையாளமாக மாறிவிட்டது. அதற்கு தூபமிட்டவர்கள் பெரும்பான்மை அரசியல்வாதிகள் என்பதில் மாற்று கருத்தும் ஏதுமில்லை என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். ஆணைக்கோட்டையை சேர்ந்த சுகி அவர்கள் நட்பு காதலாக மாறுமா வியாசர் என்ற கேள்விக்கும் ஆரம்பத்தில் நட்பு அதன் பின் காதல் என்பதுதான் காதலினது எழுதாவிதி. இதில் ஒரு விடயத்தை கவனித்தாக வேண்டும். இரண்டு நண்பர்கள் பிரிந்தால் பிரிதலின் பின்னரும் பசுமையான நினைவுகள் ஒளி வீசும். ஆனால் பிரிந்து சென்ற காதலர்களிடம் ஆளாளுக்கு அவதூறு நிறைந்த கதைகளையே பேசுவார்கள். ஆதலால் காதலர்களை விட நட்பும் நண்பர்களும் என்றுமே சிறந்தது என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். ஜே யாழ்ப்பாணம் அவர்கள் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக ஓடி விபத்துக்குள்ளாபவர்கள் பற்றி என்ன கருத்து என்ற கேள்விக்கும் பச்சை மட்டை வைத்தியம் தான் இவர்களுக்கு சரியான உபயம். மோட்டார் சைக்கிளை வேகமாக ஓடி தங்கள் வாழ்வை அளிக்கிறார்கள் என்றால் பேசாமல் விட்டு விடலாம். ஆனால் அடுத்தவர்கள் வாழ்வை சீரழிக்கும் இவர்களை வெளுக்காமல் வேறு எதை செய்வது? அண்மையில் கிளிநொச்சி கரடி போக்கு சந்தையில் ரேசோடும் காவாளிகளினால் ஒரு இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறார். பாலர் பாடசாலையிலிருந்து பிள்ளையை கூட்டிக் கொண்டு போவதற்கு சென்ற போதும் இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஒருவேளை பிள்ளையை ஏற்றிக் கொண்டு வரும்போது குறித்த விபத்து நடந்திருந்தால் என்ற கேள்வியோடு வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல காவிக்குள் மறைந்திருக்கும் மிருகங்களை என்ன செய்ய என்று கிளிநொச்சியை சேர்ந்த இனியா அவர்களுடைய கேள்விக்கும் நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். அப்போதே இந்த நாடு மனித உரிமைகளில் முன்னேறும், நீதி வளங்களில் முழுமை பெறும். சிறுபான்மையினருக்கு ஒரு சட்டமும் பெரும்பான்மையினருக்கு வேறொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தும் போது எதுவும் தெரிவதில்லை. ஆனால் இப்போது காவி பாவியாகிவிட, அந்த பாவியை சட்டம் காவிவிட சிறுபான்மையினருக்கு நடந்த அதே நிலை அன்று தமிழர் சிங்களவர் என்று காவிகள் சிங்களவர்கள் அவ்வளவுதான் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அரசர்கள் ஆன்மீக தலைவர்கள் பதவியேற்கும் போதும் தமது சொந்த பெயரில் பதவியேற்பதில்லை. அதுபோலத்தான் உங்கள் பெயருமா என்று ராஜ ஜெயபாலன் அவர்களுடைய கேள்விக்கும் வியாசராகிய நான் வலம்புரியின் வியாசர் கேள்வி பதில் பகுதியில் எனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தவிர்த்தும் நடுநிலையாய் பதில் வழங்குவதென உறுதியாக இருக்கிறேன். இவ்வாறு உறுதி உரை வழங்க வேண்டும் என்பதே எனது விருப்பமும் கூட. என்ன செய்வது? நாம் ஒன்று நினைக்க கடவுள் வேறொன்று நினைக்கிறார்கள். அது சரியும் அது பெயரில் உங்களுக்கு என்ன ஐயம் இருக்கிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். இப்படியாக வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் மற்றும் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆனந்த விகடனுக்கு எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. ஆட்சி அறிவுரை பக்கத்திலேயே பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடும் பிள்ளைகளுக்கு பேராண்டி என்றும் மாவைனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் பலருடைய கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்கள் வலம்புரியுடைய சங்குநாதத்திலே பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல புதுவாழ்வு கடற்புறா 2ஆம் பாகம் காலத்தின் 1167 பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய சுகமான விடியல் மருத்துவ சுடர் பகுதியிலே சிறுவர்களில் ஏற்படும் நிறை அதிகரிப்பு பாதிப்புகளும் தீர்வுகளும் என்றும் பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யதாஸ் குழந்தை வைத்திய நிபுணர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அவர்களுடைய மருத்துவ கட்டுரை ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அமெரிக்க காகித உற்பத்தி ஆலையில் வெடி விபத்து 9 பேர் உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. அமெரிக்கா ஒருபோதும் எங்களுக்கு நிபந்தனைகளை விதிக்க முடியாது, ஈரான் அதிரடி எச்சரிக்கை. டெக்கான் மீது எந்த ஒரு நிபந்தனைகளையும் விதிப்பதற்கும் வாஷிங்டனுக்கும் எந்த உரிமையும் இல்லை என்றும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்த இருக்கிறது என்ற செய்தியும் நடிகர் அஜித்குமாரின் தாயார் காலமானார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் காரோட்ட வீரருமான அஜித்குமாரின் தாயார் மோகினிமணி காலமாகி இருக்கிறார். தனது 85வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலை காலமானார். பாலவாக்கத்தில் உள்ள அஜித் நிலத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் அமெரிக்க ஏவுதளத்திலேயே வெடித்து சிதறியது ராக்கெட் அதிர்ச்சியில் நாசா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அயதுல்லா அலி கமேனியின் பிரமாண்ட இறுதிச் சடங்கு தயாராகிறது ஈரான் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் டிக்டாக் பார்க்க போன் தராத கோபத்தில் தங்கையின் உயிர் பறித்த சகோதரன் பேராவூரில் அரங்கேறிய நெஞ்சை பதற வைக்கும் கொடூரம். டிக்டாக் பார்ப்பதற்காக கைத்தொலைபேசியை தர மறுத்த தங்கையின் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து
உடலை குளியலறை தண்ணீர் தொட்டியில் வீசிய குற்றச்சாட்டில் 14 வயதுடைய சகோதரனை ஏறாவூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இக்கோர சம்பவத்தில் ஏறாவூர் 5ஆம் பிரிவு நீதிமன்ற வீதியை சேர்ந்த சத்யானந்தன் சதீஷா வயது 11 என்ற சிறுமியை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, உயிரிழந்த சிறுமியின் தாயார் வெளிநாட்டில் பணிபுரியும் நிலையில் தந்தையார் சம்பவ தினமான கடந்த வியாழக்கிழமை 28ஆம் தேதி வேலை நிமித்தம் வெளியூர் சென்றிருந்தார். இதனால் வீட்டில் 14 வயது சகோதரனும் 11 வயது சகோதரியும் மாத்திரமே தனியாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வீடு திரும்பிய தந்தை வீட்டில் பிள்ளைகளை காணாமல் தேடியிருக்கிறார். அப்போது குளியலறை தண்ணீர் தொட்டியில் 11 வயது மகள் மயங்கி கிடப்பதை கண்டு அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்ததாக கருதப்பட்ட போதிலும் குளியலறை சூழல் மற்றும் சகோதரனின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட ஏறாவூர் போலீசார் சகோதரனான 14 வயது சிறுவனிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் கைபேசி தகராறு காரணமாக தங்கையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அத்துடன் சிறுவன் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் டிக்டாக் பார்ப்பதற்காக சகோதரி வைத்திருந்த கைத்தொலைபேசியை தருமாறு கேட்டபோதும் அதற்கு சகோதரி கொடுக்க மறுத்ததாகவும் இருவருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தன் சகோதரியின் கழுத்தை நெரித்ததில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தன் சகோதரியின் உடலை இழுத்து சென்று குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டுக்கு சென்றதாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குறித்த சிறுவனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடும், பரம்பரையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக வடமாகாண பஸ் சேவை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், அதே போல ஜெயக்குமாரின் உடல் அரசு செலவில் அடக்கம், புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் உடலும் நேற்று அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும், விடுதியில் ஏற்பட்ட தீயில் 2 குழந்தைகள் பலியும், தந்தை அதிரடி கைதும் மட்டக்களப்பில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேதி விபத்து, 4 உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக பௌத்தத்தை தேசிய அடையாளத்தின் இதயமாக கருதுகின்றது இலங்கை, சர்வதேச வெசாக் தின நிகழ்வில் அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு. இலங்கை எப்போதும் பௌத்த மதத்தை தனது தேசிய அடையாளத்தினதும் கலாச்சாரத்தினதும் இதயமாக கருதுவதாக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் உள்ள பொருளாதார மற்றும் சமூக பேரவையில் நடைபெற்ற 27வது சர்வதேச வெசாக் தின கொண்டாட்ட நிகழ்வில் காணொலி வடிவில் வெளியிடப்பட்ட வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தின் வெசாக் தின செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மேலும் கூறப்பட்டதாவது, ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்திலும் அதன் ஏனைய கிளை கட்டமைப்புகளின் அலுவலகங்களிலும் வெசாக் தினத்தினை சர்வதேச ரீதியாக அங்கீகரிப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க 54 கீழ் 115 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 27 ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் இந்த நிகழ்வில் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தமை குறித்து பெருமிதம் அடைகின்றேன். இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மன் கதிர்காமரின் முயற்சியினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தின் மூலம் உலகம் முழுவதிலும் வாழும் பல மில்லியன் பௌத்தர்களின் புனித நாளான வெசாக் தினத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் வருடாந்தம் நடைபெறும் இந்த வெசாக் தின கொண்டாட்ட நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கும் அதில் பங்கேற்பதற்குமான வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்தமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். அத்தோடு இந்த நிகழ்வின் இணை ஏற்பாட்டாளரான தாய்லாந்து அரசுக்கு எனது விசேட நன்றியினை வெளிப்படுத்துகின்றேன் என அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் பிரசுரமாக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டி விகாரை முன்பாக நேற்று காணி உரிமையாளர்கள் போராட்டம். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்திருக்கின்ற தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறித்த விகாரை அமைந்திருக்கின்ற காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அது தொடர்பான புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பிக்குகள் பௌத்த மக்கள் பிணைப்பினை பிரபாகரனால் கூட உடைக்க முடியவில்லை, அகலகட ஸ்ரீ சுமண தேரர் சுட்டிக்காட்டு. இலங்கையின் நீண்டகால வரலாற்று பின்னணியில் பௌத்த பிக்குகள் மற்றும் பௌத்த மக்கள் இடையிலான பிணைப்பை பிரபாகரனால் கூட உடைப்பதற்கு முடியவில்லை.
ஒரு சிலர் செய்யும் தவறுகளுக்காக ஒட்டுமொத்த மன்னிக்கவும் சங்க சமூகத்தினையும் மதிப்பிட்டு பௌத்த சாசனத்தை வீழ்த்த இடமளிக்க கூடாது. பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேசிய வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அகலகட ஸ்ரீ சுமண தேரர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, காலத்தை கடத்த நாம் ஆட்சிக்கு வரவில்லை, ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நவீன தொழில்நுட்ப உதவிகளுடன் மீனவர்களை தேடும் பணி தீவிரம். பருத்தித்துறையில் இருந்து கடற்தொழிலுக்கு போன நிலையில் காணாமற் போன கடற்தொழிலாளர்களை இந்திய கடல் எல்லை பகுதியை அண்மித்து தேடுதல் நடாத்த இந்திய அரசின் அனுமதியை பெற்று தேடுதல் நடவடிக்கைகளை விஸ்தரித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், நீதிமன்ற அனுமதியுடன் ஜாலில் அடக்கம் செய்யப்பட்ட கைதி ஜெயக்குமாரின் உடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பல்லேகம கேமரத்ன தேரரின் பதவி தற்காலிக இடைநிறுத்தம் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக பிரசுரமாக்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பௌத்த சாசனத்தை அழைப்பதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு சூழ்ச்சிகள், தேசிய பிக்குகள் ஒன்றியம் குற்றச்சாட்டு. பௌத்த மதத்தின் தூண்களாக கருதப்படும் பிக்குகள், பிக்குணிகள், உபாசகர்கள் மற்றும் உபாசிகைகள் ஆகியோரின் அடிப்படைகளை சிதைத்து பௌத்த சாசனத்தை அழிப்பதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் எலபத்மக ஞானரத்ன தேரர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பௌத்த கட்டமைப்பை சிதைத்து அதனை முற்றாக அழிப்பதற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், எரிபொருளுக்கு வழங்கும் மானியத்தினால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்தில் மின்சக்தி அமைச்சின் தரவுகள் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையிலும் வேதனத்தை பெறும் இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கைக்கான வத்திக்கான் பேராயர் பிரதமருடன் சந்திப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தெல்லிப்பளை வைத்தியருக்கு எதிரான அவதூறு, அர்ச்சுனா எம்பிக்கு எதிரான வழக்கின் கட்டளை ஜூன் மாதம் 19 பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 19 கட்டளைக்காக திகதியிடப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, மரண தண்டனை தீர்ப்பு வெளியானதும் உயிரை மாய்ப்பதற்கு முயற்சித்த கைதி. நுவரெலியா மாவட்ட மேல் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே நஞ்சு அருந்தி உயிரை மாய்ப்பதற்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், அரசு அதிகாரிகளின் இடமாற்றங்களை எந்தவித தாமதமுமின்றி அமல்படுத்துக பொது நிர்வாக அமைச்சு பணிப்புரை போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், அரசாங்கத்தில் உள்ள பலர் பசிலுடன் அடிக்கடி பேச்சு, நாமல் ராஜபக்ச பரபரப்பு தகவல். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தம்மை காட்டிலும் அதிகப்படியான தடவைகள் தனது சிறிய தந்தையான பசில் ராஜபக்சவுடன் பேசி வருவதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் பல சட்ட மற்றும் ஊழல் தொடர்பான விவகாரங்களில் விசாரணைக்கு உள்ளாகி இருந்த போதிலும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்ந்து அமெரிக்காவில் தங்கியிருப்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே நாமல் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிராந்திய உப அலுவலகம் மன்னாரில் திறப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எரிபொருள் விலை குறையாது. உலக சந்தையின் எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக இலங்கையில் எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது விலை குறைப்பு ஒன்றை எதிர்பார்க்க முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரக்கே தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், மக்கள் ஆணைக்கு துரோகம் என்ற தலைப்பிடலோடு இந்து ஆசிரிய தலையங்கம் இங்கே பத்திரிகையிலே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமும், வாரமலர் கட்டுரையிலே பல்வேறு நபர்களினுடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்ற கோட்பாட்டின் கதியம், அனுராதபுர அட்டமஸ்தானாதிபதி விவகாரமும் என்ற தலைப்பிடலோடு வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களினுடைய கட்டுரையும், நிலைப்படுத்தலில் இருந்து தாமதமின்றி மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பிடலோடு
கலாநிதி ஜெகான் பெரேரா அவர்களினுடைய கட்டுரையும் அனுரகுமர தரப்பினரின் ஆயுத கலாசார பின்னணியும் தமிழர் தங்கள் விடிவுக்காக ஆயுதம் ஏந்தியதும் ஒன்றா என்ற தலைப்பிடலோடு பனங்காட்டான் அவர்களினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக ஜதீந்திரா அவர்களினுடைய விடுதலை புலிகளுக்கு பின்னரான அரசியல் தீர்வு உண்மையும் பொய்யும் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டுரையும், நிலாந்தன் அவர்களினுடைய குற்ற உணர்ச்சியும் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டுரையும், இந்திய இலங்கை தரைவழி இணைப்பு விரும்பும் இந்தியாவும் மறுக்கும் இலங்கையும் என்ற தலைப்பிடலோடு கந்தையா அருந்தவ பாலன் அவர்களினுடைய கட்டுரையும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக தோல்வியின் விளிம்பில் ரஷ்யா, போரில் உக்ரைன் மேலோங்குகிறதா என்ற தலைப்பிடலோடு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களினுடைய சர்வதேச கட்டுரை ஒன்றும் பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக உயரும், கரடி டி சில்வா எச்சரிக்கை. அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை மற்றும் ஊழல் காரணமாக மின்சாரம், எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு இணங்கி செஸ் வரியை நீக்க அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் உள்நாட்டு தொழில் முனைவோரை முற்றாக அழித்துவிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரடி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் அமைதி ஒத்துழைப்பு வலயமாக இந்து சமுத்திரம் இருக்க வேண்டும், பாதுகாப்பு செயலர் வலியுறுத்துகின்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தீவிரமான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தாண்டி போதைப்பொருள் அபாயம் நீடிக்கிறது. 6064 சிறுவர்கள், 138 சிறுமிகள் கைது. 7 மாதங்களில் 4009 கிலோ ஐஸ் கெரோயின் மீட்பு. ஜனாதிபதி அனுர ஆதங்கம் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், அரசாங்கம் வீழ்ச்சியடைய ஒருபோதும் வாய்ப்பில்லை, நாட்டில் நிலையான பொருளாதாரம் உருவாகும் அனுர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியோடும், வலிவடக்கில் 2400 ஏக்கர் நிலம் இராணுவ பிடியில், மக்கள் வீதியில், சுகிர்தன் ஆதங்கம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் உள்ளவர்களே பசில் ராயபக்சவுடன் அதிகம் பேசுகிறார்கள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நிலவிடுவிப்பை கோரியும் தையிட்டியில் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவை தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சோலார் பேனல்களை இன்றைய தினமும் செயலிழக்க செய்க, மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக இன்றும் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சோலார் பேனல்களை செயலிழக்க செய்யுமாறு தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டாளர் நிறுவனம் சோலார் பயன்படுத்துவோரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்றும் அந்த ஒரு செய்தியும் காணப்படுகிறது. திருகோணமலை நீதிமன்றில் மாயமான வழக்கு ஆவணம், 2 கைது, ஆவணம் மீட்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு தினக்குரலுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மக்கள் பக்கம் இருங்கள் என்ற தலைப்பிலே ஒரு ஆசிரியர் தலையங்கமும், அதே போல அரசாங்கம் வீழ்ச்சியடைய ஒருபோதும் வாய்ப்பில்லை, நாட்டில் நிலையான பொருளாதாரம் உருவாகும், ஜனாதிபதி அனுர தெரிவிக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வீழ்ச்சியடையும் பிறப்பு விகிதமும் தாமதமாகும் திருமணங்களும் யாழ்ப்பாண சமுதாயம் எதிர்நோக்கும் ஆபத்து என்றும் டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் சமுதாய மருத்துவ நிபுணர், குடித்தொகையியல் ஆய்வாளர் அவர்களுடைய கட்டுரை பிரசுரமாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்துடைய குடித்தொகை வீழ்ச்சி தொடர்பாக அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடும் ஈழத்தமிழரும் என்று அரசியல் ஆய்வாளர் சி.ஆ. யோதிலிங்கம் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மீண்டும் பேசுபொருளாக இலங்கை இந்திய தரைப்பால திட்டம். நேரடி தரைவழி இணைப்பானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடியது என்று அந்த சர்வதேச கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக IPL சூப்பர் ஸ்டார் வைபவ் சூரியவன்சியை வியந்து கெயில் முதல் சச்சின் வரை கூறியது என்ன என்று விளையாட்டு கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தொண்டமனாறு கடல் நீரேறி ஒரு சூழலியல் ஆய்வு என்றும் திருமதி பிரதீபா சிவகுமார் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாடல் விலங்கியல் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க கணித விஞ்ஞான கற்கை அவசியம் என்றும் ஜெகசோதி கோகுலவாசன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும், அதே போல பலருடைய ஆக்கங்களும் இன்றைய தினத்திலே வேரமர்களிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக
உள்நாட்டு செய்திகளுக்குள் பிக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்ற ஜனாதிபதியின் யோசனை நாட்டை மேலும் பௌத்தமயமாக்கும் முயற்சி வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஸ் தெரிவிப்பு. பௌத்தத்தின் பேரால் முன்னெடுக்கப்படும் பேரினவாதத்திற்குள் மட்டும் அரசு கட்டுப்பட்டிருக்கவில்லை. பௌத்த துறவிகளின் பாரதூரமான குற்றங்களுக்கும் ஒழுக்கமின்மைகளுக்கும் கூட அரசு கட்டுப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த கருத்தும் தொடர்ந்து செல்கிறது. பிக்குவால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தும். அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவால் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமையை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரியும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் முன்பாக இடம்பெற்ற கவனஈர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் பத்திரிகை துறையில் என்கதை நூல் அறிமுக நிகழ்வு என்று கரவட்டியில் என்றும் வீரகத்தி தனபாலசிங்கம் எழுதிய பத்திரிகை துறையில் என் கதை நூல் அறிமுக நிகழ்வு என்றும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கும் கரவட்டி மாணிக்க வாசகர் வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்தில் இடம்பெறவிருக்கிறது என்று அந்த செய்தி. வைத்தியர் தொடர்பில் அவதூறு பரப்பிய வழக்கு ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் இருதரப்பு விவாதங்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த வழக்கை ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கிறது. தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரை பற்றி சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போதும் எதிர்மனதாரர் தரப்பு சமர்ப்பணங்களில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டதாக தெரிவித்தும் தெல்லிப்பளையும் புற்றுநோய் பிரிவு வைத்தியர்னால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஒரு வைத்தியர் தனியார் ஊடகம் மற்றும் யூடியூப் தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் இவ்வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷான் டயஸின் வழிகாட்டுதலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிசோபனாவும் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள் என்று அந்த செய்தியும் தினக்குரல் நாளினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் தங்கேதர துப்பாக்கிச்சூடு போதைப் பொருளுடன் மற்றொரு நபர் கைது என்ற செய்தியும் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையிலும் வேதனம் பெறும் இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் உடன் நடவடிக்கை எடுக்க பணித்தார் அமைச்சர் விமல். பல்வேறு ஒழுக்காற்று பிரச்சனைகள் காரணமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்து வேதனம் பெற்று வரும் அரசு பேருந்து சாரதிகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது என்ற செய்தியோடு சுற்றுலாவிகளின் வருகை 1 மில்லியனை கடந்ததும் பிப்ரவரிக்கு பின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் இராணுவத்தினரின் 69வது பதவி நிலை பிரதானி நிலந்த நியமனம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளினுடைய முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளினுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது.